வணக்க மக்களே, இது உங்கள் ஏஞ்சல் அருணா. என்ன பாஸ், வெளியிலிருந்து வர்ற ஏவுகணையை விட உள்ளேயே இருக்கிற ஒற்றர்கள் தான் ரொம்ப ஆபத்து. ஈரான் உளவுத்துறை அமைச்சகம் இப்போ ஒரு பயங்கரமான வார்னிங் கொடுத்திருக்காங்க. எதிரிக்கு தகவல் கொடுத்தா உங்க தலை உருளும்னு நேரடியாவே சொல்லிருக்காங்க. இதோ அந்த 7 அதிரடி ஈரான் ரகசியங்கள். 5ஆம் படைக்கு மரண தண்டனை. பாஸ், ஈரான்ல இருக்கிற அமெரிக்க இஸ்ரேலிய கைக்கூலிகள் ஏவுகணை விழுந்த இடங்கள போட்டோ எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்களாம். இவங்கள 5ஆம் படை 5th காலம்னு சொல்லி அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க ஈரான் அரசு முடிவு பண்ணிருக்காங்க தலைவரே. இன்டர்நெட் டோட்டல் கட். பாஸ், போர் தொடங்கி 8 நாள் ஆகுது பாஸ். இன்னும் ஈரான்ல இன்டர்நெட் வரல. உலகத்தோட தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறதால மக்கள் என்ன நடக்குதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அரசு சொல்ற நியூஸ மட்டும்தான் அவங்க கேட்க முடியுது நண்பா. கண்டதும் சுட உத்தரவு. ஈரான் போலீஸ் சீஃப் அகமது ரெசா ராடன் ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காரு. யுத்த நேரத்துல திருட்டுல ஈடுபடுறவங்க இல்ல சந்தேகப்படும்படியா நடக்கிறவங்கள கண்டதும் சுடுங்கன்னு சொல்லிருக்காரு. நிலைமை அந்த அளவுக்கு மோசமா இருக்கு மக்களே. பெட்ரோல்களுக்கு வார்னிங். ஐஆர்ஜிசி கமாண்டர் சலார் விலாயத் டிவில வந்து பேசுறப்போ, பெற்றோர்களே, உங்க பசங்க எதிரிக்கு ஆதரவா ஒரு வார்த்தை பேசினா கூட அவங்க தலை நெதன்யாகு கூட இருக்குன்னு அர்த்தம். அவங்கள சுட ஆர்டர் கொடுத்தாச்சு, அப்புறம் எங்கள குறை சொல்லாதீங்கன்னு பச்சையா மிரட்டியிருக்காரு பாஸ். சரணடைய சொன்ன ட்ரம்ப். இன்னொரு பக்கம் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் மக்களே, நீங்க வீட்லயே இருங்க, இந்த மதவாத ஆட்சிய தூக்கி எறிகிற காலம் வரும்னு தூண்டி விட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் ராணுவம், நாங்க ஆயுதத்தை கீழே போட மாட்டோம்னு கெத்து காட்டுறாங்க ப்ரோ. தெருக்களில் பசீஜ் ரோந்து. ஈரானோட துணை ராணுவ படையான பசீஜ் இப்போ தெஹ்ரான் தெருக்கள்ல துப்பாக்கியோட சுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் செக் போஸ்ட் போட்டு மக்களை கடுமையா சோதிக்கிறாங்க சகாக்களே. நிபந்தனையற்ற சரணாகதி. ட்ரம்ப் சார் நிபந்தனையற்ற சரணாகதி அன்கண்டிஷனல் சரண்டர் கேட்டிருக்காரு. ஆனா ஈரான் அதிபர் பெசஷ்கியான், எங்க மேல அட்டாக் பண்ணாத நாடுகளை நாங்க தாக்க மாட்டோம்னு ஒரு பக்கம் பேசினாலும் உள்ளுக்குள்ள அடக்குமுறை பயங்கரமா இருக்கு அண்ணாச்சி. பாஸ், ஒரு பக்கம் போர், இன்னொரு பக்கம் சொந்த நாட்டு மக்கள் மேலேயே துப்பாக்கிய திருப்புற இந்த நிலைய பார்த்தா நம்ம தல அஜித் ஆரம்பம் படத்துல சொன்ன அந்த ஒரு டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. துரோகம் பண்றவன் வெளியில இல்ல, உன் கூடவே இருப்பான். ஆனா அவனை அழிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் துரோகம் பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். நிஜமாவே பாஸ், போர்ல குண்டு விழுந்து சாகிறத விட சொந்த நாட்டு ராணுவத்தாலேயே கொல்லப்படுற கொடுமை வேற எதுவும் இருக்க முடியாது பாஸ். கண்ணா, எதிரி முன்னாடி நிக்கிறான், துரோகி பின்னாடி நிக்கிறான். ஈரான் இந்த 2 பேரையும் எப்படி சமாளிக்க போகுதுன்னு தெரியல தலைவரே. ஃபியர் இஸ் த வெப்பன் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் த டார்கெட் ஆஃப் தி எனிமி பாஸ். ஈரான்ல நடக்கிற இந்த அடக்குமுறை சரியா? சொந்த நாட்டு மக்களையே சுட சொல்றது போரை இன்னும் மோசமாக்குமா? கமெண்ட் பண்ணுங்க. உலக யுத்தத்தின் அனல் பறக்கும் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் ஏஞ்சல் அருணா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.